வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 24 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. ஒரு சீரான காலநிலை என்று சொல்லலாம். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது ஒரு மிதமான காலநிலை என்று நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் வெப்பநிலை எச்சரிக்கை, அதாவது ஹீட் வார்னிங் இல்லாவிட்டாலும் கூட, அதாவது ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்த காரணத்தினால் அதிகளவு வெப்பத்தினை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. எனவே நேற்றையுடன் ஒப்பிடும்போது இன்றைய நாள் ஒரு மெதுவான காலநிலையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வரும் நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் இன்றைய வானிலை அறிக்கையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் ஐநாவின் உலக உணவு திட்டத்திற்கு கனடா $250 மில்லியன் வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது. இது குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய விடயங்களை டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியில் கடவுச்சீட்டு செயலாக்க தாமதங்கள் குறித்து குடும்பங்கள், குழந்தைகள், சமூக மேம்பாட்டு அமைச்சர் கரீனா குட் வழங்கியிருக்கின்ற விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கலையரங்கம் பகுதியில் ஸ்ருதிகா ராஜ்குமார் வழங்குகின்ற ஒரு கவர் சாங் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் முக்கியமான பல கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் உலகளாவிய உணவு நெருக்கடியை எதிர்கொள்ள கனடா ஐநாவின் உலக உணவு திட்டத்துக்கு கூடுதலாக $250 மில்லியன் வழங்குவதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. அது குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறிய விடயம் என்று பார்க்கும்பொழுது, முதலில் அவர் உலகளாவிய ரீதியில் எதிர்கொள்ளப்படும் இந்த பட்டினியின் அச்சுறுத்தலுக்கு ரஷ்யா தான் இதற்கு காரணம் என அவர் முதலில் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் 10 நாள் சர்வதேச நாடுகளுக்கான பயணம் ஒன்றை இன்று ருவாண்டாவில் ஆரம்பித்திருக்கின்றார். ருவாண்டாவின் கிகாலி நகரத்தில் இதனை ஆரம்பித்திருக்கின்றார். எனவே அங்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இந்த உதவியை அவர் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். எனவே நாளை முதல் கிட்டத்தட்ட 53 பொதுநாடு வாய்களின் தலைவர்களை சந்திக்க இருக்கின்றார். அதே நேரம் இதில் பஞ்சத்தில் வேதனை எதிர்கொள்ளும் நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். அதே நேரம் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சந்திக்கின்றார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த இன்றைய சந்திப்பின் போது இவர் இந்த $250 மில்லியன் மேலதிகமாக வழங்கியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இது குறித்து அவர் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். An important time to be gathering with fellow Commonwealth countries here in Rwanda to talk about the challenges facing the world. This morning I started with an event on climate change and how important it is for all of us to continue to stand united in responding to the pressures that small island developing states and others are facing with climate change. Then we got into an event with His Royal Highness and the President of Rwanda on sustainable financing, on the role that the private sector can and must play in countering not just the challenges around climate, but also the opportunities for growth, for investment, for creating economic possibilities for the Global South and for members of the Commonwealth all around the world. One of the themes that we're going to continue to talk about here is going to be the challenges facing the world, from climate change to the outcomes of the pandemic, but also the destabilization that Russia's illegal and illegitimate war in Ukraine is causing on economies, on supply chains, inflationary pressures both at home and around the world, but also pressures on fuel and specifically on food. Since the beginning of the year, Canada's invested about $500 million in aid for the World Food Programme, for UNICEF, for other UN agencies to try and counter this food crisis that is entirely caused by Russia's illegal and illegitimate actions. And I'm happy to announce an additional $250 million that Canada is going to be putting forward towards the UN, towards the World Food Programme, to help immediately do more on this crisis. I think what happened here in Rwanda 28 years ago resonates not only every day for Rwandans, but resonates around the world as well.
as something that we all have to be vigilant on. We all have to be there to make sure the road never gets walked again anywhere else in the world. And when we have conversations with other leaders, whether it be here in Rwanda or elsewhere, the issue of human rights and democracy always comes up. Canada always has things to talk about on that, and I will, as always, continue to be frank and direct about how we need to make sure that we're continuing to support everyone's rights. The Commonwealth is a place where there are people who and leaders who don't go as far as we'd like on human rights. The number of Caribbean friends of ours, for example, who still criminalize LGBT rights and aren't stepping forward enough. Rwanda is taking better strides on that than many of the other partners. So every time we sit down with any leader, we will bring up, because Canadians expect us to, because it's a role that we play, we'll bring up the work still to do on standing up for everyone's rights. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:11 டொரண்டோவின் வெப்பநிலை இப்பொழுது 22 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். உலகளாவிய உணவு நெருக்கடியை எதிர்கொள்ள கனடா ஐநாவின் உலக உணவு திட்டத்துக்கு மேலதிகமாக $250 மில்லியன் வழங்கியிருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறினார். ஏற்கனவே இந்த வருட ஆரம்பத்தில் பெருமளவு தொகையினை இந்த உணவு நெருக்கடியை சமாளிப்பதற்காக ஐநா உலக உணவு திட்டத்துக்கு வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மேலதிகமாக $250 மில்லியன் வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். நாளை முதல் பிரதமர் கிட்டத்தட்ட 53 பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். இதிலே உக்ரைன், ரஷ்யா அதனுடைய இந்த போர் நிலவரங்கள் மற்றும் பருவநிலை மாற்றம், அதே நேரம் தற்போது இந்த உணவு நெருக்கடி போன்ற விடயங்களையும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சமயத்தில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இணைந்து வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி கூட ருவாண்டாவின் தலைநகர் கிகாலிக்கு சென்றிருந்தார். அவரும் அவருடன் கூட இருந்தார். அதே நேரம் கனடா ருவாண்டாவில் கனடா தூதரகத்தை திறக்கும் எனவும் அவர் உறுதி கூறியிருந்தார். அதே நேரம் நகரத்தில் ஒரு தூதரை நியமிக்கும் என்று கூட அவர் கூறியிருந்தார். தற்போதைய சமயத்தில் இது முக்கியமான விடயம் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We know that the world is facing so many crises right now. Maybe the pandemic, maybe climate change, or of course Russia's invasion of Ukraine. Now, we know also that because of Russia's invasion of Ukraine and all these compounded impacts of these crises, the price of gas is higher, the price of wheat is higher. May you be living in Kigali or living in Toronto or Montreal. And so therefore, more than ever, we need to make sure that these global challenges be dealt through global solutions. That is why we're here. That is why the Commonwealth is important for Canada, to be at a table to discuss with leaders and foreign ministers from countries in Africa, in the Caribbean, in Asia, and of course in North America. So we look forward to these discussions and obviously playing a leadership role in that context. Now, what we want to do also is, as we are in Africa, we want to invest even more in our diplomacy. We believe
that more than ever, Canada's voice needs to be heard, and to do that, we need to have more tools. We need to have more resources. We need more boots on the ground. And it is a pleasure for me to announce that we will be opening an embassy for the first time here in Rwanda in Kigali. And we'll have an ambassador also working from here in Kigali. We will also appoint a new ambassador to the African Union, which will be based in Addis Ababa in Ethiopia. This is a first step in making sure that we have a stronger diplomatic presence around the world, and we believe that this is actually the best moment to do so. Why? Because, as I said at the beginning, these global challenges must be dealt with global solutions, and diplomats need to be at the table negotiating and finding solutions. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. டொரண்டோ நேரம் 9:16 டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ருவாண்டாவில் உள்ள கிகாலியில் செய்தியாளர்களிடம் அமைச்சர் மெலனி ஜோலி அவர்கள் பேசிய விடயங்களை பற்றி பார்த்தோம். அதிலும் குறிப்பாக கனடா ருவாண்டாவிலே கனடா தூதரகத்தை திறக்கும் என்றும் அதில் நிச்சயமாக நகரத்தில் ஒரு தூதரை நியமிக்கும் என்றும் கூட அறிவித்திருந்தார். இது ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டி, அதாவது ஆப்பிரிக்கன் சமூகத்துக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக கனடிய போக்குவரத்து நிறுவனம் கடந்த ஆண்டு விமான பயணத்தை பற்றி எதிர்நோக்கப்பட்ட புகார்கள் பற்றிய எண்ணிக்கை அறிவித்திருக்கின்றது. இது கடந்த வருடத்தை விட மேலும் அதிகரிப்பை சந்தித்திருக்கின்றது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முந்தைய ஆண்டிலிருந்து தொடரப்பட்ட சிக்கல்களின் பின்னடைவால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மார்ச் 31, 2002 வரையிலான இந்த ஆண்டில் மொத்தமாக 28,673 புகார்கள் வந்திருக்கிறதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது, அதாவது முதலில் 26,742 புகார்கள் இந்த சமயத்தில் இப்போ மொத்தமாக 28,673 புகார்கள் வந்துள்ளதாக இந்த கனடிய போக்குவரத்து நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அந்த ஏஜென்சி கூறியிருக்கின்றது என்று சொல்லலாம். விமானச்சீட்டுகள் தான் இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது என்றும், அதே நேரம் இந்த ப்ரீ புக்கிங் மற்றும் ரீஃபண்டிங் இது போன்ற விடயங்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவும் அவர்கள் குறிப்பிட்டு புகிர்ந்தார்கள். அதே நேரம் ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் என்று பார்க்கும்பொழுது வெஸ்ட்ஜெட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட 3,288 புகார்கள் வந்திருக்கின்றன. இது ஒரு வருடத்துக்கு முந்தைய புகார்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்று சொல்லலாம். அதுக்கு முதல் 1,101 புகார்கள் வந்திருந்தன. அதை விட மேலதிகமாக 3,100, அதாவது மொத்தமாக 3,288 புகார்கள் வெஸ்ட்ஜெட்டுக்கு கிடைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஏர் கனடா என்று பார்க்கும்பொழுது 3,245 புகார்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் கடந்த வருடத்தை விட இதில் குறைந்திருக்கின்ற சொல்லலாம். கடந்த வருடம் 3,481 புகார்கள் வந்திருந்தன. ஏர் டிரான்ஸ்அட் மீது 1,483 புகார்களும், சன்விங்கில் 884 புகார்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கனடா என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த முன்பதிவு முறையின் சிக்கல்கள் மற்றும் இந்த
கோவிட் நிலைமைகள் கூட இதில் முக்கியமாக இருக்கிறது. இதன் காரணமாக வந்து ஏற்பட்ட அந்த டிக்கெட் ரத்துக்கள், அதனால் ரீஃபண்ட் கொடுக்க முடியாத பிரச்சனை கூட இதில் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றன. எனவே அதே நேரம் கடந்த வருடம் வந்து பயணிகள் உரிமைகள் பற்றிய ஒரு விடயம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தன. எனவே இதுவும் கூட இதன் பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது இந்த புகார்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்புக்கு இது காரணமாக அமைகின்றது என்றும் இந்த ஏஜென்சி குறிப்பிட்டு கூறுகின்றது. அடுத்ததாக நாங்கள் கனேடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கடவுச்சீட்டு செயலாக்க தாமதங்கள் குறித்து குடும்பங்கள் குழந்தைகள் சமூக மேம்பாட்டு அமைச்சர் கரீனா குட் அவர்கள் வழங்கிய விடயங்களை தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் கடவுச்சீட்டு செயலாக்க தாமதங்கள் மிகவும் கடுமையான தாமதங்களை எதிர்கொள்ளப்படுவதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முக்கிய நகர்ப்புற மையங்களில் வந்து இந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது வந்து முதல் இருந்ததை விட இப்பொழுதும் சீக்கிரமான விடயமாக இருக்கின்றது. அதாவது வளமை விட மிகவும் அதிகமான கடவுச்சீட்டு விண்ணப்பங்களும் சரி, அதற்காக இருக்கின்ற நீண்ட வரிசையும் சரி இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்றும் கடவுச்சீட்டு சேவைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் கரீனா குட் அவர்களும் வந்து குறிப்பிட்டார். எனவே முக்கிய நகர்ப்புற மையங்களில் வந்து இந்த கடவுச்சீட்டு மையங்களை வந்து அதிகரிக்க வேண்டியும் வந்து அமைச்சர் கரீனா குட் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இப்பொழுது கடவுச்சீட்டுகளுக்காக ஏற்கொள்ளப்படும் இந்த காத்திருப்பு நேரமும் கூட இதில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று கூட அவர் கூறியிருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த வாரம் இதற்கான ஒரு வழிமுறையும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு இந்த கடவுச்சீட்டு மையங்களும் சரி, வெயிட்டிங் ஹவர்ஸை வந்து நீங்கள் போகிறதுக்கு முதலே அவர்களுடைய வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிட்டு போகலாம். முழு நேரம் அதில் வெயிட்டிங் ஹவர்ஸ் நீங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு அங்கே சென்று அவர்களுடைய காத்திருப்பு நேரங்களை வந்து அண்ணளவாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தும் கூட இவ்வாறு மேலும் இந்த காத்திருப்பு நேரங்கள் வந்து அதிகரிக்குமாயின் வந்து இதற்கான சரியான வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு துணையாக முக்கிய நகர்ப்புற மையங்களில் வந்து இதுக்கான கடவுச்சீட்டு மையங்களை வந்து அதிகரிக்க வேண்டும் எனவும் கூட இவர் தனது கோரிக்கையை வந்து வெளியிட்டிருக்கின்றார். எனவே இது குறித்து குடும்பங்கள் குழந்தைகள் சமூக மேம்பாட்டு அமைச்சர் கரீனா குட் அவர்கள் வழங்கிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். As of Monday, we had put in place a new urban metro strategy in Montreal. However, on Monday, the Service Canada personnel on the ground, quite frankly, were overwhelmed by the number of people. On Monday, Tuesday, and Wednesday, there were between 1,500 and 2,000 people outside of Service Canada centres at Laval, Saint-Laurent, and Guy Favreau. As of yesterday morning, as of 7 o'clock in the morning, there were teams of managers that were triaging the line. The strategy was the first day that it was able to be rolled out in Montreal. It didn't go as smoothly, quite frankly, as we had hoped. Today, we're seeing much better progress, particularly at Saint-Laurent and Laval. There were about 250, 300 people in line at both of those sites. By 10 a.m., everyone had been spoken to by a team of managers. There were 10 managers at each of the 3 sites triaging the line. They triaged people based on urgent need. They first looked at people and served people who were traveling within 12 hours, then within 24 hours, 36 hours, and 48 hours, doing it based on 12-hour increments. Those that were traveling in the first 12 hours were given an appointment immediately to have their passport processed at that location. Those that are traveling beyond, they had their application intake done, but the actual printing was done in Gatineau as we have greater printing capacity at the processing center there so as not to overwhelm the system, and those passports are being shuttled to the Montreal passport offices so that people can receive their passports in time for their trips. The challenge remained at Guy Favreau. This strategy has also been rolled out in the GTA as well already this week. It will be rolled out on Monday in Vancouver, and it will be rolled out in other major metropolitan urban areas across the country. This is actually a strategy that we've been working on for a number of weeks because we had to train up Service Canada officers at Service Canada centres. The hope was that it would be ready in Montreal on Monday because we knew and we saw the number of people that were lined up, particularly on Thursday and Friday. Unfortunately, it took a bit longer than hoped for. I am also committed to make sure that there are regular updates for the media. The Passport website will be updated
based on regional differences, because the situation, quite frankly, is different around the country. And so there will be regular updates guiding people as to where best to go to on the website on a regular basis. We will also be sure to send out regular information both to journalists as well as to Canadian citizens so that they have an understanding of what the situation is like. Just to put things into perspective, as I've said before, we have received a large volume of passports. That doesn't make the situation acceptable. 85% of those are new passports, so first-time passport holders, which means that those applications are more complex. And of that, 43% are for children. And one of the challenges with children is we have an obligation to make sure that there is acceptance and permission from both parents to make sure that they leave the country, because we don't want to be in a situation where a child is taken out of the country without that express commitment, and that requires a longer verification process. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கடவுச்சீட்டுகளுக்கு பொறுப்பான சர்வீஸ் கனடா தீவிரமான வாடிக்கையாளர்களை குறிவைக்கும் அணுகுமுறை நடவடிக்கைகளை செயல்படுத்தும் என குடும்பங்கள் குழந்தைகள் சமூக மேம்பாட்டு அமைச்சர் கரீனா குட் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார். இந்த நடவடிக்கை இந்த வாரம் மோன்ட்ரியலில் ஆரம்பமானது. இந்த வழிமுறை டொரண்டோவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் ஜூன் 27 முதல் பிற முக்கியமான நகரங்களிலும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டு கூறினார். குடிவரவு, அகதிகள், குடியுரிமை அமைச்சு, புள்ளியியல் திணைக்களம் மற்றும் கனடா வருவாய் முகாமை திணைக்களம் ஆகியவற்றின் பணியாளர்களும் கடவுச்சீட்டு செயலாக்க நடவடிக்கைகள் உதவ இருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பார்க்கும்போது நிச்சயமாக 1 அல்லது 2 நாட்களில் கடவுச்சீட்டு பெறுபவர்களுக்கான முன்னுரிமை கொஞ்சம் அதிக அளவு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே முக்கிய நகர்ப்புற மையங்களிலும் இந்த சர்வீஸ் கனடாஸ் மேலும் அதிகரிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் இன்றைய தினம் ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர்கள் சில பேர் இன்றைய தினம் பதவி பிரமாணங்களை மேற்கொண்டார்கள். அந்த வகையில் ஸ்காப்ரோ ரூஷ்பாக் தொகுதியில் விஜய் தணிகாசலம் அவர்கள் 2வது முறையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைய தினம் அவர் தனது பதவி பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தார். கையில் திருக்குறளுடன் தனது பதவியை ஏற்றுக்கொண்டார், பதவி பிரமாணத்தை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மேலும் சில உறுப்பினர்களும் இன்றைய தினம் பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் செல்கின்றது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 63 ரூபாய் செல்கின்றது. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்
ஜூன் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கை 300 இலங்கை ரூபா, இந்தியா 63 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. டொரண்டோ நேரம் 9:30 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. நாணய மாற்று வீதம் பார்த்தோம். எவ்வாறு இந்த கடவுச்சீட்டு பிரச்சனைகள் வந்து ஒரு புறம் இருக்குது. தற்சமயம் விமான நிலையங்களும் சரி, இந்த விமானங்கள் வருகை தருகின்ற அந்த நேரங்களில் வந்து ஏற்படும் பிரச்சனைகளும் வந்து தற்சமயம் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது டிலேஸ், அதாவது ஃப்ளைட்ஸோட டிலேஸை சொல்லலாம், மற்றும் கஸ்டம்ஸில் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து நிற்கின்ற அந்த நீண்ட லைன், அதுக்கான காத்திருப்பு நேரங்களையும் குறிப்பிட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து டொரண்டோ வந்து பிஎஸ்என்எல் வந்து நிறுவியிருக்கின்றது. அதாவது விமான நிலையத்தின் வழியாக மக்களை வந்து வேகமாகவும் இலவான முறையிலும் வந்து நகர்த்த உதவுவதாக இந்த தொழில்நுட்பம் உதவும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கனடா போர்டு சர்வீஸ் ஏஜென்சியின் கூற்றுப்படி இகேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மின்னணு வாயில்கள் வந்து தற்சமயம் நிறுவப்பட்டு ஒரு பகுதியாக விமான நிலையங்களில் வந்து சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது பயணிகளின் அடையாளத்தை சரிபார்க்கவும் மற்றும் அவர்களுடைய கஸ்டம்ஸ் மற்றும் இந்த குடியேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் வந்து இந்த இகேட்ஸ் வந்து பயன்படும் எனவும் வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த உறுதிப்படுத்தல், அதாவது தங்களுடைய பயணத்தை உறுதிப்படுத்தும் பயணிகள் வந்து இகேட்ஸுக்கு வரும்பொழுது தங்கள் பயண ஆவணத்தை வந்து கடவுச்சீட்டாக இருக்கட்டும், மற்றது ஏனைய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதனை வந்து அந்த மெஷினில் வந்து அவர்கள் ஸ்கேன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி ஸ்கேன் செய்த பிறகு வந்து அவர்களுக்கு ஒரு ரிசீப்ட் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த ரிசீப்டை வந்து பின்ன அந்த எல்லை அதிகாரி கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட வந்து அந்த ரிசீப்டை கொடுத்தா அவர்கள் வேகமாகவும் இலவாகவும் வந்து அந்த கஸ்டம்ஸை கடந்து போகக்கூடியதாக இருக்கும் எனவும் வந்து இது மிகவும் இலவான முறையில் இந்த நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். டெர்மினல் 1 வந்து 16 மற்றும் அதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த இகேட்ஸ் வசதியை வந்து உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும். பணியாளர் பற்றாக்குறை மற்றும் இந்த தொற்று நோயை தொடர்ந்து வந்த மற்றும் இந்த தொடர்ந்து பயணிக்க தயாரான இந்த மக்கள் வருகையால் வந்து இந்த நீண்ட லைன்ஸ் சொல்லலாம், அது அவர்களுக்கான அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் மற்றும் அவர்களுடைய இந்த அரைவ்கேன் ஆப்ஸ் அதன் மூலமாக ஸ்கேன் பண்ண வேண்டிய அந்த விடயங்களாக இருக்கட்டும், அவர்கள் செல்ஃப் செக் அவுட், அதாவது உள்ளே போகும் சரி திருப்பி வரைகளை வந்து அவர்கள் மெஷினரி மூலமாக அவர்கள் செல்ஃபாக செய்யக்கூடியதாக இருந்தாலும் மேலும் நீண்ட வரிசைகளை வந்து தற்சமயம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இகேட்ஸ் வந்து இதனுடைய பிரச்சனையை ஓரளவு சீர் செய்து வளமைக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும் எனவும் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இந்த கலையரங்கத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங். இந்த கவர் சாங்கை பாடியிருக்கின்றார் ஸ்ருதிகா ராஜ்குமார். இப்பொழுது அதனை பார்க்கலாம்.
லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. டொரண்டோ நேரம் 9:39 நேர்கள் குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோவின் வெப்பநிலை இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. பாபு ஜெயகாந்தன் தயாரிப்பில் ரோதன் பிரதர்ஸ் இசையில் ஸ்ருதிகா ராஜ்குமார் பாடிய அந்த கவர் சாங் பார்த்தீர்கள். அதில் பழைய பாடல்கள், புது பாடல்கள் இணைத்து ஒரு கவர் சாங்காக அந்த பாடலை தயாரித்திருந்தார்கள். அதில் கிளாசிக் லுக்லேயும் இருந்தது, அதே நேரம் லேட்டஸ்ட் லுக்லேயும் அதை சேர்த்து அந்த கவர் சாங்கை தயாரித்திருந்தார்கள். அவருடைய மேலதிக படைப்புகளை அவருடைய யூடியூப் சேனலில் சென்று நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலகில் வாழ தகுதியான 10 நகரங்களின் பட்டியல் 3 கனேடிய நகரங்கள் இடம் பிடித்திருக்கின்றன. எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் 2022க்கான கணிப்பீட்டை நிகழ்த்தியிருந்தது. அந்த வகையில் கால்கரி மற்றும் வான்கூவர் ஆகிய நகரங்களில் உலகில் வாழக்கூடிய நகரங்களில் முதல் 5 இடங்களில் இருக்கின்றன. முதலாவதாக வியன்னா, அடுத்ததாக கோபன்கேகன் மற்றும் டென்மார்க், சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் ஆகிய நகரங்களுக்கு பின்னால் கால்கரி மற்றும் வான்கூவர் ஆகிய நகரங்கள் அமைந்திருக்கின்றன. முதல் 4வது இடத்தில் இருந்த டொரண்டோ தற்சமயம் 8வது இடத்துக்கு பின்தங்கி இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த நிலைத்தன்மை, சுகாதாரம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல், கல்வி, உள்கட்டமைப்பு ஆகிய விடயங்கள் கிட்டத்தட்ட 30 வகைகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் ஒசாகா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் ஆகிய நகரங்கள் மட்டுமே இந்த 10 இடங்களில் நுழைந்த ஐரோப்பிய நகரங்கள் இல்லாத நகரங்கள் என்று குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கால்கரி, வான்கூவர் ஆகிய நகரங்கள் முதல் 5 இடங்களில் உலகில் வாழக்கூடிய சிறந்த நகரங்களில் இடம் பிடிக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலநிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி.
டொரண்டோ நேரம் 9:42 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். காணொளி பார்த்தோம். அடுத்ததாக மற்றொரு தகவல், கனடா மோர்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன் வழங்கியிருக்கின்ற ஒரு விடயம் என்று சொல்லலாம். 2030 ஆண்டுக்குள் 3.5 மில்லியன் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புதிய கட்டுமானத்தின் தற்போதைய விகிதங்கள் இவ்வாறு தொடர்ந்தால் 2030 ஆண்டிற்குள் நாட்டின் வீட்டு வசதி 2.3 மில்லியன் யூனிட்கள் அதிகரித்து மொத்தமாக 19 மில்லியன் யூனிட்களை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருந்தார்கள். ஆனால் அனைத்து கனடியர்களும் மலிவு விலை அடைவதற்கு கூடுதலாக 3.5 மில்லியன் வீடுகள் தேவை எனவும் இந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது. வீட்டு சந்தை நிலைமைகளை குறைத்தல் மற்றும் இந்த கட்டுமான தொழில் இருக்கின்ற பற்றாக்குறை ஆகியவை இந்த 2030க்குள் கனடாவின் வீட்டு பங்களை கிட்டத்தட்ட 22 மில்லியனுக்கும் அதிகமாக கொண்டு வருவதற்கு வழிவகுக்கக்கூடும் எனவும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதிலேயும் இந்த சப்ளை இஷ்யூஸ், அதாவது அதில் இருக்கிற சிக்கல்கள் மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றும் இந்த நிதி செலவு அதிகரித்து வரவும் இதில் முக்கிய பங்கு வகித்து இதுக்கு ஒரு சவாலாகவே அமைகின்றது எனவும் இவர்கள் குறிப்பிட்டு கூறினர். எனவே 2030க்குள் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் வீடுகள் கட்டப்பட வேண்டி வரும். ஆனால் தற்சமயம் இருக்கின்ற பார்க்கும்பொழுது 2.3 மில்லியன் தான் அமைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மேலதிகமாக 3.5 மில்லியன் வீடுகள் 2030க்குள் தேவை என்ற ஒரு நிலைமை தற்சமயம் எதிர்நோக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று. அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 23 வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். போப் பிரான்சிஸ் தனது கனடிய பயணத்தின் போது முதல் குடியினர் முன்னாள் வதிவிட பாடசாலைக்கும் செல்லவுள்ளார். அடுத்த மாதம் நிகழவுள்ள போப்பாண்டவரின் கனடிய பயணத்திற்கான நிகழ்ச்சி நிரலை இன்று வத்திக்கான் வெளியிட்டது. இதில் அல்பர்டாவில் உள்ள முன்னாள் வதிவிட பாடசாலைக்கான பயணமும் அடங்குகிறது. எட்மண்டனில் ஜூலை மாதம் 24 ஆரம்பமாகும் போப் ஆண்டவரின் கனடிய பயணம் 29 இக்வெலட்டில் முடிவடையும். இந்த பயணத்தின் போது தனியார் நிகழ்வுகளை உள்ளடக்கியதுடன் முதல் குடியினரின் பங்களிப்பை வலியுறுத்துகிறது. இந்த பயணத்தின் வதிவிட பாடசாலைகளில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பங்கிற்கு போப் பிரான்சிஸ் மன்னிப்பு கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடவுச்சீட்டு செயலாக்க தாமதங்களை மிகவும் கடுமையான தாமதங்கள் எதிர்கொள்ளப்படும் முக்கிய நகர்ப்புற மையங்களில் அதிகரிக்க கடவுச்சீட்டு சேவைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் கரீனா கோல்ட் உத்தரவிட்டுள்ளார். கடவுச்சீட்டுக்கான தற்போது எதிர்கொள்ளப்படும் காத்திருப்பு நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாததென கூறிய அமைச்சர் கோல்ட், நிலைமையை சரி செய்ய பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என தெரிவித்தார். கடவுச்சீட்டுகளுக்கு பொறுப்பான சர்வீஸ் கனடா தீவிரமான வாடிக்கையாளர்களை குறிவைக்கும் அணுகுமுறை நடவடிக்கைகளை செயல்படுத்தும் என குடும்பங்கள், குழந்தைகள், சமூக மேம்பாட்டு அமைச்சர் கோல் கூறினார். இந்த நடவடிக்கை இந்த வாரம் மான்ட்ரியாலில் ஆரம்பமாகிறது. இந்த வழிமுறை டொரண்டோவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஜூன் மாதம் 27 முதல் பிற முக்கிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். குடிவரவு, அகதிகள், குடியுரிமை அமைச்சு, புள்ளியியல் திணைக்களம், கனடா வருவாய் முகாமை திணைக்களம் ஆகியவற்றின் பணியாளர்களும் கடவுச்சீட்டு செயலாக்க நடவடிக்கைகளில் உதவுகின்றனர். உலகளாவிய ரீதியில் எதிர்கொள்ளப்படும் பட்டினியின் அச்சுறுத்தலுக்கான காரணம் ரஷ்யா என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் உலகளாவிய உணவு நெருக்கடியை எதிர்கொள்ள கனடா ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்திற்கு கூடுதலாக $250 மில்லியன் வழங்குகிறது. 10 நாள் சர்வதேச நாடுகளுக்கான பயணம் ஒன்றை ருவாண்டாவில் ஆரம்பித்துள்ள பிரதமர் இந்த உதவியை இன்று அறிவித்தார்.
நாளை முதல் பிரதமர் 53 பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களை சந்திக்க உள்ளார். இதில் பஞ்சத்தின் வேதனையை எதிர்கொள்ளும் நாடுகளின் தலைவர்களையும் ட்ரூடோ சந்திக்க உள்ளார். 2018ஆம் ஆண்டின் பின்னர் முதல் முறையாக பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களை ட்ரூடோ சந்திக்கிறார். 2023ஆம் ஆண்டு வரை ஹைபிரிட் முறையில் நாடாளுமன்ற அமர்வுகள் தொடர நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். அரசாங்க சபை தலைவர் முன்வைத்த பிரேரணை லிபரல், NDP, பசுமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. இன்றைய பிரேரணை 177க்கு 144 என்ற வாக்குகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணையம் மூலம் நாடாளுமன்ற அமர்வுகளிலும் விவாதத்திலும் கலந்து கொள்ள ஹைபிரிட் அமர்வுகள் அனுமதிக்கின்றன. கோவிட் தொற்றின் ஆரம்பம் முதல் நடைமுறைக்கு வந்த ஹைபிரிட் நடைமுறையை தொடர்வதற்கு எதிராக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வாதிட்டனர். ஆனாலும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை அனுமதிப்பது அவசியம் என லிபரல் கட்சி வலியுறுத்துகிறது. அதேவேளை இன்றுடன் கோடை காலத்திற்கான கனேடிய நாடாளுமன்ற அமர்வுகள் நிறைவுக்கு வந்தன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் மீண்டும் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வார்கள். உலகில் வாழ தகுதியான 10 நகரங்களின் பட்டியலில் 3 கனேடிய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன. கால்கரி, வான்கூவர் ஆகிய நகரங்கள் உலகில் வாழக்கூடிய நகரங்களில் முதல் 5 இடங்களில் உள்ளன. முன்னர் 4வது இடத்தில் இருந்த டொரண்டோ 8வது இடத்திற்கு சரிந்துள்ளது. ஒட்டுமொத்த நிலைமைத்தன்மை, சுகாதாரம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல், கல்வி, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட 30 வகைகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். நாளைக்கு எமக்கு விடுமுறை. மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:50 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். டொரண்டோவினுடைய ஆவரேஜ் கேஸ் ப்ரைஸ் வந்து 199.9 cents per liter என்ற அடிப்படையில் இருக்கின்றது. இது உயர்வடையுமா குறைவடையுமா என்ற இந்த தகவல்களும் வந்து இன்றைய தினம் வெளியாகவில்லை. எனவே வரும் நாட்களில் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். மற்றும் ஒரு அறிவித்தல், நாளை தினம் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது. அதே நேரம் வருகின்ற சனிக்கிழமை நமது குட் ஈவினிங் கனடாவினுடைய 2வது ஆண்டு கொண்டாட்டம் வந்து நடைபெற இருக்கின்றது. அதே நேரம் ஒருத்தி 2 அந்த திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவும் வந்து ஒன்று சேர நடைபெற இருக்கின்றது. குயின் பேலஸ் பேங்கட் ஹால் வந்து வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது என்பதையும் வந்து நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கின்றோம். எனவே மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.